போராட்டங்களுக்கு மக்களை அழைக்கும்போது ஆட்சியாளரிடத்திலே சத்தியத்தை சொல்வது தான் ஜிஹாதில் சிறந்தது என்று சொல்கிறோம். ஆனால் பணிவிடை செய்வதை தவிர ஜிஹாதில் பெண்களுக்கு அனுமதி இல்லை, குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை. எனவே போராட்டங்களுக்கு அவளை அழைப்பது தவறு என்று முஜாஹிதி பின் ரசீன் கூறுவதாக ஒரு சகோதரி கூறுகிறார். அதற்கு நான் பெற்றோருக்கு பணிவிடை செய்து உட்பட ஜிஹாதில் பல வகை உள்ளது என்று பதில் கூறினேன். இருப்பினும் ஆதாரத்துடன் பதில் எதிர்பார்க்கிறேன் ஐமன்கிறோம் கேட்குறாங்க. அதாவது பெண்களுக்கு ஜிஹாது இருக்கான்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, உங்கள் ஜிஹாது என்னது ஹஜ்ஜு தான் ஜிஹாது, இந்த ஜிஹாது உங்களுக்கு கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ ஜிஹாது கிடையாதுன்னு சொல்லியிருக்கும் பொழுது போராட்டங்கள் ஒரு ஜிஹாது தானே, போராட்டங்கள் ஜிஹாது தான். அப்போ ஜிஹாதுக்கு என் பெண்ணை அழைக்கிறீங்க, பெண்கள் சிறுவர்கள் அழைக்கிறேன்னு நியாயம்னு அவர் சொன்னார். நான் பார்க்கல. அவர் சொன்னதாக ஒருத்தர் சொல்கிறார். மூணாவது ரவுண்ட் அடித்து வருது. ஒரு ஆள் முஜாஹித் சொன்னதாக ஒரு சகோதரி சொல்லி, அந்த சகோதரி சொன்னதாக இந்த சகோதரி கேட்குறாங்க. அவர் என்ன கேட்டால் சொன்னால் நமக்கு தெரியாட்டானு இதனுடைய அம்சத்தை விளங்கிக்கணும். அதாவது ஜிஹாது என்பதற்கு பல அர்த்தம் இருக்கிறது. ஜிஹாதுங்கிறது வாள் எடுத்து சண்டையில் போர் செய்கிறாங்க இல்லையா, அதுவும் ஜிஹாதுன்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும்தானே ஜிஹாது இல்லை. ஒரு மனிதன் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டான்னு கேட்டால் அதுக்கு ஜிஹாது என்று அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. ஒரு தைரியமாக ஒரு சத்தியத்தை எடுத்து சொன்னால் அதுக்கு பேர் ஜிஹாதுன்னு இருக்கிறது. அப்போ ஜிஹாதுன்னு பல அர்த்தம் இருந்தாலும் இந்த கேள்வியில் பெண்களுக்கு ஜிஹாது இருக்கான்னு கேட்டது எதை பற்றி கேட்டாங்க? பெண்களுக்கு ஜிஹாது இருக்கான்னா அதை சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடாது அப்படி கேட்டிருப்பாங்களா? உதாரணமாக ஒருத்தன் தன்னை காப்பாற்றி கொள்கிற போரில் கொல்லப்பட்டால் ஷஹீதுன்னு வருது, அது ஒரு ஜிஹாது. என்னை ஒருத்தன் கொல்ல வர்றான், திருப்பி நான் கொண்டு விட்டேன், இது என்னது? இது ஒரு ஜிஹாது, இது ஒரு ஷஹீத். பொம்பளையை கொல்ல வர்றான், அப்போ இந்த வாதப்படி என்ன வரணும்? பொம்பளையை கொண்டுறாதீங்க, உங்களுக்கு ஜிஹாது கிடையாது, உங்களை கற்பழிச்சான்னு கொடுத்துட்றீங்க, அல்லது கழுத்தை வெட்டி போட்டான்னு பேசாமல் இருங்க அப்படி சொல்லுவீங்களா? எதிர்த்து சண்டை செய்ய சொல்லுவீங்களா? அப்போ ஜிஹாத் பண்ணுறாங்களே. அப்போ ஜிஹாதுங்கிறது அந்த எதிரிகளோட யுத்தம் நடக்கும் பொழுது ஆண்கள் மோதிக்கொள்கிற அந்த ஒரு ஜிஹாது, ஆயுதம் தாங்கி போய் சண்டை செய்யக்கூடிய அந்த ஒரு ஜிஹாதை பற்றி தான் கேள்வி. அந்த ஜிஹாது உங்களுக்கு இல்லைன்றாங்களே தவிர எந்த ஜிஹாதும் இல்லைன்னு அர்த்தம் வராது. அதை நம்ம விளங்கிட்டோம்னா அந்த குழப்பம் வராது. இன்னும் சொல்ல போனால், அதாவது அந்த வருது புகாரில் 2875 என்ன வருதுன்னு கேட்டால், ஆயிஷா நாய் கேட்குறாங்க, இஸ்ததன் துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஜிஹாதி, ஜிஹாது செய்ய ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்டான், சண்டைக்கு போருக்கு போகிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிஹாதுக்கு முன்னால் ஹஜ்ஜு, உங்களுடைய ஜிஹாது ஹஜ்ஜு தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு புகாரில் 2875 ஹதீஸில் வருது. அவங்க எதை கேட்டாங்க? ஜிஹாதுக்கு அனுமதி கேட்டாங்கன்னா எதுக்கு அனுமதி கேட்டாங்க? நீங்கள் எல்லாம் போருக்கு போகிறீங்களா, எனக்கும் ஒரு ஆயுதத்தை கொடுத்து, எங்களுக்கு கவசத்தெல்லாம் கொடுத்து, எங்களை ஆயுத பணி ஆக்கி எங்களையும் கூட்டிகிட்டு போங்கன்னு தான் கேட்குறாங்க. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் மறுத்துட்டாங்க. அதே நேரத்தில் இந்த போர் செய்கிற அந்த படை இருக்க, அந்த படையிலேயே போர் இல்லாத வேறு பணிகளுக்கு பெண்களை பயன்படுத்தினாங்களா இல்லையா? பெண்களுக்கு ஜிஹாது இல்லைன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜிஹாதில் பெண்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பல தண்ணீர் புகட்டுவது, நோயாளிகளுக்கு காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை செய்வது, ஜனாசாவை எடுத்துக்கொண்டே இப்போ இறந்து போன உடலை அப்புறப்படுத்துறது, இந்த வேலைகளெல்லாம் என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா இல்லையா? அப்போ ஏன் பெண்கள் போனாங்க? ஜிஹாது தானே ஜிஹாது தானே போயிருக்கிறாங்க. அதுவும் ஜிஹாதா இல்லையா? அதுவும் ஜிஹாது தான். ஆனால் அது நேரடி ஒரிஜினல் ஜிஹாதுன்னு ஒன்று இருக்குது, அது போக ஃபார்மாலிட்டி ஜிஹாதுன்னு ஒன்று இருக்குது. எது ஒரிஜினல் ஜிஹாது என்னென்னு கேட்டால், எதிரிகளை நேர களத்தில் நின்று மோதுவது, அது பெண்களுக்கு ஏற்றதில்லை, பெண்களுக்கு அந்த சுமையை நம்ம கொடுக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போருக்கு போனால் கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தன்னுடைய மனைவிமாரையாலே கூட்டிகிட்டு போவாங்க. எதுக்கு? சீட்டு குலுக்கி போட்டு யார் பேர் வருதோ அவங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஆயிஷா நாயெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்கன்னு வருது போருக்கு போகும் பொழுது. அது புகாரில் 2879 வருது. இதுவும் ஒரு ஜிஹாது தானே. அங்கேயும் போய் சிரமப்படத்தானே செய்கிறாங்க. ஆயுதம் தாங்கி போர் செய்யலையே தவிர அதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு தான் போயிருக்கிறாங்க. அதே மாதிரி புகாரில் 2880 வருகிறது. என்ன வருதுன்னா, ஆயிஷா நாயகி அவர்களும் மூசுலைம் 2 பேர் வரிந்து கட்டி கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தோல் புஜத்தில் தண்ணீர் துருத்தியை சுமந்து கொண்டு அங்கே என்ன செய்வாங்கன்னா, அந்த காயம்பட்டவருடைய வாயில் கொண்டு ஊற்றுவாங்க, பிறகு முறை நரிச்சிட்டு வருவாங்க, மறுபடியும் ஊற்றுவாங்க. தண்ணி தான் முக்கிய தேவை. காயம்பட்டவனுக்கு ரத்தம் வெளியேறிக்கிறனால ரொம்ப தண்ணி தேவைப்படும். தண்ணியை சுமந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே போகிற யுத்தம் நடக்கிற அந்த களத்துக்குள்ளே அமுட்டோலையும் பார்ப்பாங்கன்னு சொல்லி புகாரில் 2880 ஹதீஸில் வருது. இதுக்கு போனாங்களா இல்லையா?
நீங்கள் போய் வாழ்க ஒழிகன்னு பேசுகிறதுல வந்து இந்த கஷ்டமெல்லாமா இருக்குது, பெண்களை குறைச்சி போய் போய் போராட்டம் பண்ணுறாங்களே, இதையா செய்ய போகிறாங்க? அதோட பெரிய காரியத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க களத்தில். அதே மாதிரி வந்து ருபை பின்ட் முஅவ்விதுங்கிற ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, புகாரில் 2882 ஹதீஸ் சொல்கிறாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன செய்வோம்டா, நஸ்கி நாங்கள் தண்ணீர் போராளிகளுக்கு வந்து தண்ணீர் புகட்டிக்கிட்டு இருப்போம். ஒன்று தாவில் ஜர்ஹா காயமடைந்தவங்களுக்கு வந்து சிகிச்சை செய்வோம். ஒன்று அருத்துல் கத்லா இல்லல் மதீனா கொல்லப்பட்டு ஷஹீதானவருடைய பாடியை மதீனா வரைக்கும் தூக்கிட்டு போயிடுவாங்களாம். யார்? பெண்கள் வந்து போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விடுவாங்கள்ல, அப்படி போட்டோம்னா மிதிச்சு சட்னி ஆக்கிடுவாங்க. உடனே பாடி அப்புறப்படுத்தி மதீனாவை கொண்டு போயிடுறது. அடுத்து என்ன செய்வாங்கன்னா, காயம்பட்டவங்களுக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் சிகிச்சை பண்ணிட்டு கட்டு போடுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வோம், தண்ணி கொடுப்போம். இதெல்லாம் நாங்கள் பெண்களாகிய நாங்கள் செஞ்சுருக்கிறோம் என்று ருபை பின்த் முஅவ்விது சொல்கிறாங்க. இது என்னது? இது ஜிஹாதுக்கு துணை செய்யக்கூடிய ஒரு காரியம் தான். இதுவும் ஜிஹாது தானே, ஜிஹாதுடைய கூலி கிடைக்கும்னா உங்களுக்கு. ஆனால் இதுக்கு அனுமதி இருக்கிறது, அதுக்கு அனுமதி இல்லை. ஆயுதம் தாங்கி சண்டைக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லையே தவிர இந்த ஜிஹாதுக்கும் அனுமதி இருக்கத்தான் செய்கிறது. அதே மாதிரி தான் அந்த யார் சொத்தை பாதுகாக்கிற போகிற திருட வீட்டுக்குள்ளே வந்துட்டான், எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகிற வந்து அவனை கொள்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் என்ன செய்யணும்? ஒரு ஆணாக இருந்தாலும் அவனை ஒரே விட்ட வெட்டி போட்டு நம்மளை காத்துக்கிறணுமா இல்லையா? பெண் அப்படி செய்யலாம்ல? பெண்களுக்கு ஜிஹாது கிடையாது, அவங்க அழிட்டு போட்டு விட்டுருங்கன்னு சொல்கிறதா? அப்போ வந்து அந்த நேருக்கு நேர் போர் செய்ய வேண்டிய அந்த யுத்தத்தை தவிர மற்றபடி நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தலுங்கிற ஒரு ஜிஹாத் தானே, அது பெண்களுக்கு இருக்குன்னு மார்க்கம் சொல்லுதே. அல் மூமினோன உள் மூமினாத்து பாலுஹும் அவுலியாவு பாலின், மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு நண்பர்கள். யஅமுரூன பில் மஅரூஃப் யன்ஹூன அனில் முன்கர், நன்மை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள். இப்போ பெண்கள் என்ன செய்யணும்? நன்மை ஏவணும், தீமை எதுனா தீமை, இது ஜிஹாது தானே. தீமையை தடுக்கும்போது எதிர்ப்பு வர்த்தனை செய்யும். அப்போ நன்மை ஏவணும் தீமையை தடுக்கணுங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த ஜிஹாதுக்கு பெண்களுக்கு ஜிஹாது இல்லைங்கிறத வந்து குறுகிய ஒரு வட்டத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க கேட்டது வந்து இப்போ ஆயுதம் தரித்து மற்ற போராளிகளை போல போய் சண்டை செய்வதைத்தான் கேட்டாங்க. அதுதான் இல்லைன்னு சொன்னாங்களே தவிர சண்டைக்கு துணை செய்வது, அவங்கள காயம்பட்டவங்களுக்கு உதவி செய்வது, அவங்களுக்கு தேவையான உணவுகளை சமைச்சு கொடுப்பது, பக்கபலமாக நிற்பது, அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நன்மை ஏவுறது தீமையை தடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யலை, பெண்களுக்கு கிடையாது என்று மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை.